வணக்கம் மக்களே. ஸோ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பூகம்பமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு பொறுத்தவரையும் டோட்டலி அன்பேரான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் தகவல். அப்படி என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, காலைல நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சேனல்ல. ஸோ யார் எலிமினேட் ஆக போறான்றது ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்த நிலையில், எப்படி சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்த நிலையில் ஸோ அந்த எவிக்ஷன் அப்படியே டோட்டலா மாத்தி ஒரு அன்பேர் எவிக்ஷன் நடந்திருக்கு. அது யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டை விட்டு விசித்ரா அவர்கள் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இது டோட்டலி ஒரு அன்பேர் எவிக்ஷன் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அன்அபிஷியல் நீங்க ஓட்டிங்ல எடுத்தாலுமே விசித்ரா டாப் 4ல இருந்தாங்க. எப்படி டாப் 4th பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த அளவு கம்மியாகல, அந்த 4வது இடத்துல இருந்தாங்க. ஸோ மாயா லாஸ்ட்ல மாயாக்கு மேல விஜய் வர்மா. ஸோ அதையும் மீறி விஜய் வர்மாவும் உள்ள வைக்கணும், மாயாவையும் உள்ள வைக்கணும்ன்ற காரணத்தால் விசித்ராவை எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு தகவல். ஸோ இது எனக்கு நியாயமா படவில்லை மக்களே. என்னதான் அவங்க பர்சனல் அட்டாக் இதெல்லாம் பேசியிருக்காங்க, தவறு. அதை நான் நியாயப்படுத்த விரும்பல, தவறு செஞ்சிருக்காங்க. ஆனா ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரை விட்டுட்டு டைரக்டா விசித்ராவை எலிமினேட் பண்ணது சரியில்லை அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாயாவை காப்பாற்றுறதுக்காகவே இது முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயா அப்படின்ற ஒரு ஆளுக்காக எத்தனை பேர் பலி கொடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்றது மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்க. ஸோ அதுக்கு முந்தின வாரம் ரவீனா எலிமினேட் ஆக வேண்டிய ஆட்களே கிடையாது. ரவீனா எலிமினேட்டட், மாயா சேவ் பண்ணாங்க. இந்த வாரம் மாயா தான் எலிமினேட் ஆக போறாங்கன்றது எல்லா இடத்துலையும் பரவனதுக்கு அப்புறம் மாயாவை சேவ் பண்ணிட்டு விசித்ராவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலி அன்ஃபேர். போன வாரம் விஜய் வர்மா போக வேண்டியது, இந்த வாரமும் விஜய் வர்மா போக வேண்டியது. இவங்க 2 பேரை காப்பாற்றி ஃபினாலே எடுத்துட்டு போறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றது கேட்டீங்கன்னா என்னால ஏத்துக்க முடியல, அதுக்கு அக்செப்டும் பண்ணிக்க முடியல. முழுக்க முழுக்க மாயாவை காப்பாற்றுவது தான் விஜய் டிவி மற்றும் கமல்ஹாசன் சாரோட திட்டமாவே இருக்கிறது அப்படின்றது உறுதி. இதுல ஒரு சில நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, விஜய் டிவி தரப்புல எல்லாமே மாயாவை எலிமினேட் பண்றதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. மாயா எலிமினேட் உறுதி தான் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ட்வீட்லயும் சோர்சஸ் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க அதுல. ஓகேவா? அதுல என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போது அங்க ஆர்கியூமெண்ட் ஏதோ நடந்திருக்கு. மாயாவை சேவ் பண்றதுக்கு கமல் சார் ஆதரவு தெரிவிச்சாரா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதை நம்பாவையும் நம்மளால இருக்க முடியல. ஏன்னா கமல்ஹாசன் சார் எல்லாம் இந்த சீசன் ஃபுல்லாவே மாயாவுக்கு சப்போர்ட்டா எத்தனை இடத்துல இருந்திருக்கார். ஸோ மாயா பண்ணும் தப்புகளை அந்த அளவுக்கு சரியா கேட்காம மத்தவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே பெருசா கேட்டிருப்பவர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டார் அப்படின்றத நான் யோசிக்கும் போது பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என் கண்ணில் படுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே மாயாவோட தப்பு எல்லாமே சின்னதாவையும் எல்லா இடத்துலயுமே அர்ச்சனாவோட தப்பா ஹைலைட் பண்ணி பேசுறாருல. மாயா பண்ண தப்பு ஒரு சின்ன தப்பையும் ஹைலைட் பண்ணாம அப்படியே இன்டர் கனெக்ட் பண்ணி அதை டைலூட் பண்ணதான் பார்த்தாரே தவிர அதை தப்பை எழுந்து கேட்கவே இல்லை அப்படின்றதான் உண்மை தன்மை. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மாயாவோட எவிக்ஷனுக்காக அவர் கொஞ்சம் இல்ல இது பண்ணக்கூடாது, அவங்க உள்ள இருக்கணும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் ட்விட்டர் பக்கம்லாம் எழுப்பப்படுகிறது. அதுல சில பேர் உண்மைன்றதும் சொல்றாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அதை நடவடிக்கை நம்ம இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால நம்பாமையும் இருக்க முடியல அப்படின்றத எனக்கு தோணுது. ஸோ இது டோட்டலி அன்ஃபேர் ஃபார் விசித்ரா அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். இது ஒன் ஆஃப் த அன்ஃபேர் எவிக்ஷன் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரினே நம்ம வச்சுக்கலாம். அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா விசித்ரா தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நேரத்தில் எலிமினேட் ஆகக்கூடிய ஆட்களா ஓட்டு படி பாத்தீங்கன்னா இல்லை, அவங்கள விட கீழே 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் தான் விசித்ரா போக வேண்டியது அப்படின்றதான் ஒரு பாயிண்ட். ஸோ எப்படி பார்த்தீங்களா, ஒரு ஷோக்காக மக்கள் அப்புறம் எதுக்கே மக்கள் ஓட்டு, எனக்கு அதான் புரியலங்க. மக்கள் ஓட்டு எதுக்கு போறீங்க? அப்ப மக்கள் ஓட்டு எதுக்குன்னு வைக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க எலிமினேட் பண்ணுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு சேவ் பண்ணுவீங்கன்னா மக்கள் ஓட்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. மக்கள் ஓட்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்படி அந்த சிஸ்டமே தூக்கிடுங்க. அந்த சிஸ்டமே தூக்கிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஷோவை நடத்திக்கிட்டு இது போங்க. ஏன்னா இது மக்கள் பார்க்கறாங்க, மக்கள் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்க. அந்த ஓட்டை வச்சு நாங்க இது பண்றோம்ன்ற மாதிரி ஒரு டிராமா போடுறதுக்கு நீங்க அதெல்லாத்தையும் தூக்கிட்டு நான் உங்க இஷ்டப்படியே நடத்திட்டு போங்க. அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? எனக்கு புரியலையே. மக்கள் ஓட்டுப்படி எதுக்கு அந்த பொய் தட்டம்? அது தேவையில்லை. நீங்க இது படி நியாயமா நடத்திட்டு போங்க. அதை நியாயமா நடத்த முடியாது. மக்கள் ஓட்டுன்னு நீங்க எலிமினேட் பண்ணிட்டு மக்கள் எலிமினேட் பண்ணாங்கன்ற மாதிரி மக்கள் மேல படிலாம் போடக்கூடாது. நியாயப்படி யார் வெளியேறணுமோ அவங்க வெளியேறணும். இத்தனை நாள் மாயாவை காப்பாத்திட்டு வந்தீங்க, சரி இந்த வாரம் எலிமினேட் பண்ண போறீங்கன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தா இல்ல நாங்க ஃபினாலே வரையும் எடுத்துட்டு போவோம், விட்டா டைட்டில் கூட தூக்கி கொடுப்போன்ற மாதிரி பண்ணாலும் செய்வாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு இப்ப போற நிலைமை பார்த்தா மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு இல்லை. நீங்க என்னதான் ஓட்டு போடுங்க, இது போடுங்க, நாங்க மாயாவை தான் டைட்டில் வின்னர் ஆக்குவோம்னு முடிவு பண்ணா நம்ம கையில ஒண்ணுமே இல்லை மக்களே. அந்த மாதிரி தான் இப்போதைய நிலைமை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.